வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். அசாம் ரைஃபிள்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரெக்ரூட்மெண்ட் ரேலி 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏஜ் லிமிட், செலக்ஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அதில் ரிலவென்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் அசாம் போய் நீங்கள் செலக்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ முன்கூட்டியே சொல்கிறதுனால யாரும் தெரியாத அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். அசாம் ரைஃபிள்ஸ் ஸ்டேட்ஸ்மென்ட் ரெக்ரூட்மெண்ட் ரேலியும் இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 28 செப்டம்பர் 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. 27 அக்டோபர் 2024 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா assamrifles.gov.in வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான PDF நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு 38 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஆல் இந்தியா வேகன்சி அப்படின்றதுனால வேகன்சி ரொம்ப கம்மி, அதனால் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அசாம் போய் நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கூட மணி ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா போய் செலக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக செலக்ட் ஆகி வர முடியும். ஏன்னா இந்த கம்ப்ளீட் ப்ராசஸும் நீங்கள் ஒன்றா அங்கேயே முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். மற்ற ரெக்ரூட்மெண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு ஒரு 3 மாதம், ஒரு 1 இயர் ரெக்ரூட்மெண்ட் வந்து இது கண்டக்ட் பண்ணி முடிப்பாங்க. பட் ஆனால் இந்த ரெக்ரூட்மெண்ட் நீங்கள் போய் வரும்போது எல்லாமே முடிச்சுட்டு வந்துட முடியும். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு மட்டும் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி தான் இந்த அசாம் ரைஃபிள்ஸில் வரக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும். ஓகேங்களா? SSGD தவிர. ஓகேங்களா? இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 400 மீட்டர், லாங் ஜம்ப், ஜாவ்லின், ஃபென்சிங், ஃபுட்பால், ஆர்ச்சரி, பேட்மிண்டன், ஷூட்டிங், ஜூடோ, கராத்தே, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அதுவும் இந்த ரெலவென்ட் ட்ரேடில், அதாவது இந்த ரெலவென்ட் கேட்டகரியில் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்லை. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் நாகாலாந்து கோகிமாவில் தான் இதுக்கான செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொகேஷன் ஆஃப் தி கண்டக்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ரேலின்னு கொடுத்துருக்காங்க, கோகிமா, நாகாலாந்து. அதே வந்து இந்த இ காலம்ல இருந்து H காலம் வரையும் வந்து அசாம் ரைஃபிள்ஸ் ட்ரைனிங் சென்டரில், அதாவது ட்ரைனிங் சென்டர் ஸ்கூல் வந்து திமாப்பூர், நாகாலாந்தில் தான் இதுக்கான செலெக்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th எலிஜிபிள். ஓகேங்களா? 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள். 18 வயசுலேருந்து 23 வயசு வரையும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 18 வயசுலேருந்து 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்க முடியும். இதே SC STயாக இருந்தீங்க அப்படின்னா 33 வயசு வரையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இதே ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர் யூனிவர்சிட்டி, அதாவது நீங்கள் காலேஜில் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கலாம். நேஷனல் கேம் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கலாம். ஃபார்ம் 2, அதுக்கப்புறம் ஸ்டேட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணுங்க. கிலோ இந்தியா யூனிவர்சிட்டி, கிலோ இந்தியா யூத் கேம்ஸ், இந்த மாதிரி ரெலவென்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் நீங்கள் காம்படிஷனில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள், அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி தெளிவாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் என்ன எதில் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத. ஸோ ஏஜ் லிமிட்டும் பார்த்துக்கிட்டோம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகும்போதே எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையலை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் ட்ரையலில் என்ன ப்ரோ அப்படின்னா நீங்கள் 400 மீட்டர் ட்ரையல் நேஷனல் கேம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 400 மீட்டர் டைமிங் வந்து நீங்கள் நேஷனல் என்ன டைமிங் வச்சிங்களோ அந்த டைமிங் அங்கே வைக்கணும். அங்கே செலெக்ஷன் அதுதான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் ஸ்போர்ட்ஸ் ட்ரையல். ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி செலெக்ஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்படி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபி. மேல் அண்ட் ஃபீமேல், அதுக்கப்புறம் ஓபிசி கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். SC ST ஃபீமேல் கேட்டகரிக்கு அதாவது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம SBI அக்கௌண்ட் கரண்ட் இந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்து நம்ம செலான் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டோடைய ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஆல் ஓவர் இந்தியா எல்லா கேட்டகரியும் 170 சென்டிமீட்டர் மேலுக்கு இருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் மேலுக்கு வந்து 80 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே நீங்கள் ST கேண்டிடேட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ST, அதுக்கப்புறம் வேறு இந்த கேட்டகரியில் கீழே வரீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம வரமாட்டோம். இதில் STயாக இருந்தீங்க அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர் இருந்தால் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? மேலுக்கு 150 சென்டிமீட்டர்
எலிஜிபிள் தான். ஸோ நைட்டில் எந்த ரிலாக்ஸேஷனும் கொடுக்க மாட்டாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் செலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கேண்டிடேட் ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்டர்கோ ஃபீல்ட் ட்ரையல், அதாவது கண்டக்ட் ஆஃப் ஃபீல்ட் ட்ரையல், அதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரையலை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெலவெண்ட் ட்ரையலில் என்னென்ன ட்ரையலில் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஸ்போர்ட்ஸ் ட்ரையலாக வந்து அங்கே கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. Mark will be awarded to the candidate as per the performance of field trial. The merit is purported based on the performance of the field trial. நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய மெரிட்ல ஃபர்ஸ்டா வரும்னு சொல்லியிருக்காங்க. So appeal of the August physical test, physical standard, the candidate that disqualified the physical standard test, prefer the appeal of the appealing authority of the remanagement of the height, just only the appeals of the detailed medium. நீங்க இந்த செலக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் ட்ரையலை வைப்பாங்க. அதில் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு பிசிக்கல் இருக்கும். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மட்டும் தான். பிசிக்கல் வந்து ரன்னிங் இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பிசிக்கல் அதாவது உங்களோட ஹைட் வெயிட் செஸ்ட் மட்டும் அளக்குவாங்க. அதில் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெடிக்கலுக்கு போவீங்க. மெடிக்கலில் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து அவ்வளோதான் உங்களோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட் தான். ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய நீங்கள் அசாம் ரைஃபிள்ஸ் வெப்சைட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ இதுக்கான பேசிக் பே, அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ், மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி வரும், அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. நான் அப்ளிகேஷன் வந்ததும் நான் இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எப்படி போடணும் அப்படின்றத கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.